குடும்பம் என்கிற உறவுக்குள்ளேயும் கணவன் தலையா இருக்கிறார், மனைவி அதை தலைக்கு கீழ்ப்படுகிறாங்க, அப்புறம் பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்படி கீழ்ப்படியும் போது அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையா இருக்கணும். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து சொல்லும் பொழுது கணவன் சர்வாதிகாரி போல செயல்படுவது கிடையாது. ரெண்டு பேரும் இணைந்து ஒருவருக்கொரு யுத்தம் பண்ணாமல் ஒருவருக்காக ஒருவர் யுத்தம் பண்றாங்க வச்சுங்களேன், பிரச்சனைக்கு இடம் இருக்காது. அந்த இடத்துல சக்சஸ் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் கணவனை குறை சொல்ல மாட்டோம், மனைவியை குறை சொல்ல மாட்டோம். மத்தேயு சுவிசேஷம் திருப்போம். மத்தேயு 19:3. அப்போது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த நிமித்தமின்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் உபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரம் பெற்றவர்களே தவிரன்னு சொல்லும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து உதவி பெற்றவர்களை தவிர இது எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கேள்வி என்ன? எந்த காரணமாக இருந்தாலும் மனைவியை தள்ளிவிட்டுலாமா, டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், ஆதியிலிருந்து அப்படி இல்லை. தேவனுடைய இருதயத்தில் கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் படைக்கும் பொழுது அவர்களை டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உருவாக்கலை. தேவன் அவர்களை இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்த இந்த திருமண உறவை எந்த ஒரு மனிதனும் பிரித்து விடக்கூடாது. பிரித்து விட்டோம் என்றால் அந்த சமுதாயமும் சரி, அந்த தேசமும் சரி, அந்த கலாச்சாரமும் சரி சீர்கட்டு விடும். அப்போது மோசேயன் டிவோர்ஸ் சீட்டை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவியை குறித்து உங்களுடைய இருதயத்திலிருந்து கடினத்தின் நிமித்தமே செஞ்சார். மனைவியோ கணவனோ விபச்சாரம் செய்தால் ஒழிய அவங்கள டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கேட்குறாங்க, அப்போனா பேசாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதுங்கிறான். ஏன்னா அவனுக்கு ஈஸியாக தள்ளி விட்டுடலாம்னு நினைக்கிறான். இந்த காரணத்தை தவிர தள்ளியே விடக்கூடாதுன்னு நினச்சோம்னா நினைக்கிறான், அப்போ கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருக்க அப்படிங்கிறான். ஆண்டவர் சொன்னால், கர்த்தரிடத்திலிருந்து உதவி இல்லை என்றால் இதை மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம கர்த்தரிடத்திலிருந்து உதவி இருக்கிறது, ஒத்தாசை இருக்கிறது. வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம் இயேசுவை ஆண்டவராக தேர்ந்தெடுப்பது, அவருடைய பிள்ளையாக மாறுவது தான் முதல் தீர்மானம். நம்ம வாழ்க்கையில் ரெண்டாவது எடுக்கக்கூடிய தரமான தீர்மானம் கல்யாணம் பண்ணுவது கிடையாது, யாரை கல்யாணம் பண்ணுங்கிறது முக்கியம். இன்றைக்கி பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா, நம்ம ஊரில் பழமொழி, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் கட்டிப்பார். ரெண்டுமே ஈஸி. இன்றைக்கி வீட்டை கட்டுறதும் ஈஸி தான், கல்யாணம் கட்டுறதும் ஈஸி தான். குடும்பத்தை கட்டுறது தான் கஷ்டம். இன்றைக்கி எத்தனை பேர் வீடு வாங்கிறாங்க. நீங்கள் வீடு வாங்காட்டா கூட ஹவுசிங் போர்டில் வீடு கொடுத்துறாங்க. அதனால் நான் வீட்டை கட்டிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன். அது ரெண்டுமே இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரத்தில் ஈஸி. எது கஷ்டம்? அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது கஷ்டம். அதான் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ரொம்ப பேர் அழகான வீடு வச்சுருக்காங்க, ஆடம்பரமான வசதிகள் நிறைந்த வீடு இருக்கிறது, நல்ல கார் இருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே போவதற்கு அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா வீடு நரகமாக இருக்குது. அதனால தான் வீட்டை கட்டுறதை காட்டிலும் குடும்பத்தை கட்டி எழுப்புவது, கர்த்தருடைய வழிமுறையில் கட்டினோம்னா நல்லது.
திருமணங்கிறது தேவன் ஏற்படுத்தினது. திருமணங்கிறது மனிதனுடைய மனதில் தோன்றின ஒரு ஆலோசனை கிடையாது. இல்லது 4 பெரிய ஊர் தலைவர்கள்லாம் கூடி, பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் கூடி, இனிமேல் கல்யாணம் கட்டி வச்சுருவோம்ப்பா, அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படி சொல்லலை. திருமணங்கிறது தேவனுடைய மனதில் தோன்றின ஒரு தெய்வீகமான இன்ஸ்டிடியூஷன். தேவனுடைய மனதில் தோன்றினது. ஒரு காரியம் மேனுஃபேக்சரால் உண்டாக்கப்பட்டு சென்றால் அந்த காரியத்தை குறித்த பிரச்சனை மேனுஃபேக்சர்கிட்ட தான் போகணும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு கம்பெனி பொருள் வாங்குறீங்க, ஒரு பிரச்சனை இருக்குது, அவன் வேரண்டி கொடுக்குறான், இத்தனை வருஷம் வேரண்டி கேரண்டின்னு கொடுக்குறான். நீங்கள் சீல் உடைச்சிடக்கூடாது, நிறைய காரியம் கொடுக்குறான். நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட போய் கொடுத்துட்டீங்க, ஒரு அன்ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட போய் கொடுத்துட்டிங்கன்னா வேரண்டியும் கேரண்டியும் அவன் தள்ளி விட்டுருவான், இல்லைன்றுவான். இன்னைக்கு மக்கள் கல்யாணம் பண்ணுறாங்க. திருமணங்கிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த திருமணத்துக்கு வாழ்நாள் முழுக்க அவர் வாரண்டியும் கேரண்டியும் கொடுக்குறாரு. இவன் 3 வருஷம் தான் கொடுக்குறான், அவர் வாழ்நாள் முழுக்க கொடுக்குறாரு. ஆனால் ஏன் பிரச்சனை தீரலைன்னா அன்ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட போகிறாங்க. அவங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு கத்தட்ட வராமல் மற்றவங்ககிட்ட போகிறதுனால தான் பிரச்சனை தீரலை. எந்த பிரச்சனைனாலும் கத்தட்ட தான் போகிறோம். திருமணத்தை ஏற்படுத்தினது கத்தர். எந்த இன்ஸ்டிடியூஷன் வருது கொண்டாக கத்தர் ஏற்படுத்த முதல் இன்ஸ்டிடியூஷன் மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன். சர்ச்சு உருவாகலை, கவர்மெண்ட் உருவாகலை, எதுவுமே உருவாகலை. தேவன் முதல்ல திருமணத்தை உண்டாக்கினார். திருமணத்தை உண்டாக்கினோட தான் போகணும். வேற நீங்கள் இப்போ ஒரு கார்லேயே ஒரு பொருள் தேவைப்படுது, கார் சரியாக ஓடலை, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இன்ஜினில், தேடி பார்க்குறீங்க, கம்பெனியில் கேட்டு பார்க்குறீங்க. கம்பெனினா லோக்கலில் கம்பெனியில் கேட்டு பார்க்குறீங்க. கம்பெனியில் போட்டோம்னா ரொம்ப நாள் வரும், ஆர்டர் போட்டு வருங்கிறான். பக்கத்தில் ஒர்க் ஷாப்பில் போகிறீங்க, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், இந்த வண்டியில் இருக்குது, இந்த வண்டி பழைய வண்டி, லைட்டாக கொஞ்சம் லேத்தில் கொடுத்து அப்படி இப்படி பண்ணி உள்ளே மாட்டிட்டோம்னா மாட்டிடும் சார், வண்டி ஓடிடும் சார். ஒன்று அது மாட்டி விட்டுருவான். அப்படி இப்படி சொல்லி மாற்றி விட்டு ஜம்முன்னு ஓடுவான். 3 மாதம் ஓடும். 3 மாதம் கழித்து எல்லா இடத்துலேருந்து புகை வரும். ஏன் புகை வருதுன்னா அந்த மாட்டக்கூடாத ஒரு பொருளை தீக்குள்ளே மாட்டிருக்கீங்க. எந்த ஒரு காரியம் வந்தாலும் தேவன்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா திருமணத்தை ஏற்படுத்தினது தேவன். திருமணங்கிறது வல்லமையானது, மகிமையானது, மாட்சிமை நிறைந்தது. அதை தேவன் ஏற்படுத்தின அந்த முறைமையின்படி தான் போகணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த முறைக்கு போகுது. இப்போ சமீபத்தில் ஒரு சார்லி கிர்க் ஒருத்தரை சுட்டு கொண்டாங்க இல்லையா? சுட்டு கொண்டவன் ஒரு எல்ஜிபிடி குரூப்பை சேர்ந்தவன். எல்ஜிபிடினா தெரியும் நினைக்கிறேன். எல்ஜிபிடினா ஆண் கல்யாணம் பண்ணுறவங்க, பெண்ணு கல்யாணம் பண்ணுறவங்க, அந்த குரூப்பை சேர்ந்தவன். ஏன்னா இவர் அதுக்கு எதிராக பேசினார். அது ஒழுக்கம் கிடையாது, அது முறை கிடையாது, குடும்பங்கிற பந்தத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னார். அதுக்கு விரோதமாக அவை ஒரு பெண்ணாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு ஆண்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருந்தாவன். அதனால் அவன் இவர் கொட்டான். ஏன்னா உலகம் எப்படி வாழலாம் நினைக்குது. திருமணத்தை தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் திருமணம் எப்படி இயங்கணுமோ அப்படித்தான் இயங்கணும். நீங்கள் நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கலாம். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி நீங்கள் சகதிக்குள்ளே விட்டிங்கன்னா வண்டி ஓடாது. அது எவ்வளவு பவராக இருந்தாலும் அது ஓட்ட வேண்டிய இடத்துல ஓட்டினா தான் ஓடும். தப்பான இடத்துல ஓட்டினீங்கன்னா அது நிறைவாக இருக்காது. அது எல்லாமே சிக்கி சின்னாமணமாக மாறிவிடும். முதல் இந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அந்த கேள்வி கேட்கும்போது ரசிக்கப்பட்டவங்ககிட்ட சொல்லலை. இதில் இருக்க யாருமே ரசிக்கப்பட்டவங்க கிடையாது, யாருமே பரிசுத்தாவி பெற்றவங்க கிடையாது, கர்த்தரை தேடக்கூடிய இருதயம் உள்ளவர்கள் கிடையாது. திருமணங்கிறது ஆதியிலே எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவன் ஏற்படுத்தினது. கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுத்தினது கிடையாது, எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுத்தினது. அதனால தான் எபிரேயர் சொல்கிறார், விவாக மஞ்சம் யாவருக்கும் கனம் உள்ளது. எல்லாருக்குமே திருமணம் என்பது கனம் உள்ளது, மரியாதைக்குரியது, போற்றுதலுக்குரியது. அந்த தேவனுடைய முறைமையின்படி போகிறோம் என்றால் திருமண வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கணும். இன்னைக்கு திருமணத்தை குறித்து முதல்ல சில காரியம் சொல்கிறேன், அப்புறம் அந்த ஒரிஜினல் வடிவமைப்பை குறித்து சில காரியம் பேசுவேன். திருமணத்தில் இருக்கக்கூடிய இந்த டிவைன் டிசைன், ஒரு தெய்வீகமான ஒரு வடிவமைப்பு இருக்கிறது. தேவனை காட் ஆஃப் ஆர்டர்னு சொல்கிறோம். ஒழுங்கின் தேவன், ஒழுங்கின்மையின் தேவன் கிடையாது. கர்த்தர் அனைத்தையும் ஒழுங்கின் அடிப்படையில் ஒரு ஆர்டர் அடிப்படையில் தான் ஏற்படுத்தி கொடுக்குறார். எபேசியர் திருப்போம், எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5 குடும்பத்தில் கணவனுடைய ரோல் என்ன, மனைவியுடைய ரோல் என்ன என்பதை குறித்து பேசுகிறார். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒழுங்கின் தேவன், ஒழுங்கின்மைக்கு தேவன் கிடையாது. தேவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்னாவே அதில் ஆர்டர் இருக்கும்.
இப்போ நம்ம ஊரில் ஊராட்சி, நகராட்சி, அப்புறம் மாநகராட்சி, அதுக்கப்புறம் பேரூராட்சி, அப்படி நிறைய ஆட்சி போய் கடைசியில் மத்திய ஆட்சின்னு இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட்டு. ஒரு கவர்மெண்ட்னா ஒரு ஒரு ரூலின் அடிப்படையில் தான் செயல்படும். திருமணங்கிறது தேவன் ஏற்படுத்தின ஒரு டிவைன் கவர்மெண்ட். மற்ற எல்லா கவர்மெண்ட்லேயும் பார்க்கலாம் சர்ச் கவர்மெண்ட் இருக்கிறது, ஃபேமிலி கவர்மெண்ட் இருக்கிறது. கவர்மெண்ட் என்ன? ஒரு ஒழுங்கு. வாசிப்போம் எபேசியர் 5 21 வாசிப்போம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்தீர்கள். இது ஒரு ஆர்டர். முதல்ல ஒரு டிவைன் ஆர்டரை கொடுத்து பேசுகிறார். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள்னு சொல்லிட்டு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தீர்கள். கீழ்ப்படிந்தீர்கள் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்தீர்கள்னு சொல்லும் பொழுது கணவன் சர்வாதிகாரி போல செயல்படுவது கிடையாது. ஏன் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்றால், நான் போன வாரமே சொன்னேன், கர்த்தர் முதல்ல ஒரு மனிதனை உண்டாக்குறார். அந்த மனிதன்கிட்டருந்து ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார். அவர்கள் இருவரும் திருமணம் செய்கிறாங்க. அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. கணவன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா கிறிஸ்துவிட்டிருந்து கணவன் வந்தார். கணவன்கிட்டருந்து மனைவி வந்தாங்க. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிக்கணும். கணவன் மனைவிட்டிருந்து பிள்ளைகள் வந்தார்கள். பிள்ளைகள் தாய் தகப்பனை கனப்படுத்தணும். இது ஒரு ஒழுங்கு. எங்கிருந்து வந்தோமோ அவர்களை கனப்படுத்தணும், மரியாதை கொடுக்கணும். எல்லாருமே டோட்டலாக வந்தது கர்த்தரிடமிருந்து வந்தவன். ஆனால் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும், ஒருவருக்கொருவர் கனப்படுத்தணும், மரியாதை செலுத்தணும். கீழே மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். 22ஆம் வசனம் சொல்லும் பொழுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த சொல்லும் பொழுது மனைவிகளை கொடுத்து தான் பேசுகிறார தவிர பெண்களை கொடுத்து பேசலை. கவனிச்சுட்டு வாங்க. சில கஷ்டமான சில வேத பதிக்குள்ளே போவேன். அது பெண்களை இன்னைக்கு ஒடுக்கக்கூடிய அடக்கக்கூடிய சில வேத வசனம் பைபிளில் இருக்குது. அது பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில வசனங்களை வச்சுட்டு பெண்களே சில இடத்துல ஒடுக்குறாங்க, அடக்குறாங்க. அது பெண்களை குறித்து பேசலை, காமனாக பெண்களை குறித்து பேசலை. இங்கே சொல்லும் பொழுதும் காமனாக இருக்கிற பெண்களை குறித்து பேசலை, மனைவியை குறித்து பேசுகிறார். ஏன் மனைவியை குறித்து பேசுகிறாருன்னா குடும்ப ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறார். கவனிக்கிறீங்க? ஃபேமிலியை பற்றி பேசும்போது கர்த்தருக்கு மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்தீர்கள். ஏன் சொந்த புருஷர் கீழ்ப்படிந்திருக்குன்னா, கீழே கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். தமிழில் இந்த மொழிபெயர்ப்பு தவறாக மொழிபெயர்த்ததுனால, அதாவது நம்ம புரிஞ்சு கொண்டு தப்பாக போயிடுது. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே இல்லை, அந்த இடத்துல அவனே. இங்கே பேசுகிற கிறிஸ்துவை குறித்து பேசலை. யாரை குறித்து பேசுகிறாரு? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவனே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கான். யாரு? புருஷன். ஏன் புருஷன் சரீரத்துக்கு இரட்சகராக இருக்குன்னா, அந்த சரீரம் புருஷனுடைய சரீரத்திலிருந்து வந்தது. ஒரிஜினாலிட்டி. இரட்சகன் என்ன? காப்பாற்றக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன், தேவைகளை சந்திக்கக்கூடியவன், ஒரு கவரிங் போட்டு முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து நேசிக்கிறவன். அதான் இரட்சகன் அர்த்தம். அதான் தலைவன் அர்த்தம். ஓவர்சியர் அர்த்தம். ஓவர்சியர்னா கண்காணிக்கிறவன். கண்காணிக்கிறவன்னா சூப்பர்வைஸ் பண்ணுறவன் கிடையாது. அதாவது சர்வாதிகாரி போல, என்ன செய்கிற, ஒழுங்காக வேலை செய்கிறியா, பாத்திரம் கழுவுறியா அப்படின்ட்டு சூப்பர்வைஸ் பண்ணி சர்வாதிகாரி போல செய்து மெனப்புலேட் பண்ணுறவன் கிடையாது, கட்டுப்படுத்துறவன் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் சர்வாதிகாரிகள் நிறைய இருக்காங்க, தலைவர்கள் கம்மி. தேவன் ஏற்படுத்தினது சர்வாதிகாரி கிடையாது, அவன் தலைவனாக இருக்கணும். தலைவனுக்கும் சர்வாதிகாரிக்குள்ள பிரச்சனை என்ன? சர்வாதிகாரி கமாண்ட் பண்ணுவான், டிமாண்ட் பண்ணுவான் தன்னுடைய சுயநலத்துக்காக. தலைவன் என்பவன் அவன் முன்னோடியாக போய் எல்லாவற்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிளை ஏற்படுத்தி கொடுப்பான். கிறிஸ்துவுக்கு அவர் கீழ்ப்படுகிறார். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற அந்த கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறாங்க. ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் கண்ட்ரோல் பண்ணலை, ஒரு எடுத்துக்காட்டை வைக்கிறார் கீழே. ஆதலால் சபையானது கிறிஸ்துவு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
சபையானது கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறது. மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படித்திருக்க வேண்டும். இன்னொரு வேத பதிக்கு போவேன், 1:11 போவேன். அங்கே கிறிஸ்துவுக்கு தலையாக பிதா இருக்கிறார், கணவனுக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார், மனைவிக்கு தலையாக புருஷன் இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவுக்கு தலை பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் ஒரு நாள் கூட கிறிஸ்துவை கண்ட்ரோல் பண்ணுவது கிடையாது, கட்டுப்படுத்துவது கிடையாது, சர்வாதிகாரம் பண்ணுவது கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு கோ ஈக்குவல் இருக்கு. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த 3 பேருக்கு இடையே ஒரு ஒத்திசைவு இருக்கிறது. ஒருவர் ஹானர் பண்றாங்க, ஆனா ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? பிதாவாகிய தேவன் தான் சிருஷ்டிப்பை தீர்மானிக்கிறார், குமாரனாகிய தேவன் அதை செயல்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவிக்கிறார். அதே போல குடும்பம் என்கிற உறவுக்குள்ளேயும் கணவன் தலையா இருக்கிறார், மனைவி அந்த தலைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்புறம் பிள்ளைகள் அந்த பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்படி கீழ்ப்படியும் போது அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையா இருக்கணும். பிள்ளைகள் தீர்க்காயுசா வாழணுமா? பிள்ளைகள் தீர்க்காயுசா வாழணும், நிறைவாக வாழணும். என்னுடைய ஆசை தான், என்னுடைய பிள்ளைகள் தீர்க்காயுசா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் தீர்க்காயுசா இருக்கணும். அதான் கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம். இது எபேசியர் 5 முடியல, அப்படி 6 கொடுக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனையா இருக்கிறது. கணவன் கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறார், கிறிஸ்துவுக்கு மனைவி கீழ்ப்படுகிறாங்க, மனைவி பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க கணவன் மனைவிக்கு. அந்த ஆர்டர் சரியா இருக்குன்னா பிள்ளைகளுக்கு டீச் பண்றீங்க, கீழ்ப்படி, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுன்னு சொல்றீங்க. ஆனா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நாம் பிள்ளைகளுக்கு ஒரு பேட்டர்ன் வைக்கிறோம், ஒரு முன்மாதிரியை வைக்கிறோம், லீடர் மாதிரி இருக்கிறோம். லீடருங்கிறவன் சொல்றவன் கிடையாது, லீடருங்கிறவன் செய்கிறவன். ஒரு காரியத்தை செய்து மக்களுக்கு முன் உதாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவன். ஒரு வீட்டில் ஒரு ஆண் சபையிலுக்கு அத்தாரிட்டிக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டார்னு வச்சுங்களேன். சபையில் ஒரு அத்தாரிட்டி இருக்கா, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இருக்கு, கவனிக்கிறீங்களாங்க? ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிக்கு கணவன் மரியாதை கொடுக்கலாம், அம்மா அப்பா மரியாதை கொடுக்கலன்னா பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது இம்பாசிபிளான காரியம். எபிரேயர் திருப்புங்க. எப்பப்பெல்லாம் அத்தாரிட்டியை மதித்து பழகுகிறோமோ அப்பப்பெல்லாம் அந்த ஆசீர்வாதம். இங்கே பேசும்போது இது அடிமைத்தனத்தை பற்றி பேசலை. ஒரு காரியம் சரியாக இயங்குவதற்கு ஒரு பேட்டர்னை சொல்லிக் கொடுக்குறார், ஒரு வடிவமைப்பை சொல்லிக் கொடுக்குறார். வாசிப்போம் எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. சபை அத்தாரிட்டி குறித்து பேசுகிறார், சொல்கிறேன், சபைகளுக்கு கவர்மெண்ட்டை குறித்து பேசுகிறார். ஒரு கணவன் மனைவி சபைகளுக்கு அத்தாரிட்டி கீழ்ப்படுகிறாங்க. இப்போ வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனை அன்பு கூறாவிட்டாலும் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாயின்னு இருக்கு. காண்கிற அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா காணாத ஆவிக்குரிய தேவனுடைய அதிகாரத்துக்கு எப்படி கீழ்ப்படுவீங்க? இன்னைக்கு உலகம் முழுவதும் சர்ச் நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்கு. பாஸ்ட் தான் சொன்னால் அந்த ஆள் கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிள்ளைகள் நல்லா கவனிக்கும். அந்த ஆளுக்கு வேலை இல்லைங்க, அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்காத அப்படின்னா நீங்கள் வீட்டில் அதிகாரத்தை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். அதிகாரத்தை அவமதிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், பிள்ளைகள் கேட்காது. ஏன்னா நீங்கள் ரோல் மாடல் கொடுக்கல. உங்களுக்கு மேலே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிக்கு, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்காத பொழுது, கணவன் கிறிஸ்துவுக்கு மதிப்பு கொடுக்காத போது, கணவனுக்கு மனைவி மதிப்பு கொடுக்காத போது பிள்ளைகள் கட்டாயம் தாய் தகப்பனுக்கு மதிப்பு கொடுக்காது. அப்புறம் பிள்ளைகள் ஏன் கெட்டு போச்சுன்னா, கெட்டு போக பண்ணினது யாருன்னா நம்ம. பிள்ளை பிறந்த உடனே ஒன்றுமே தெரியாது, பிளாங்காக நம்ம கையில் விழுதுங்க, ஒன்றுமே தெரியாதுங்க அந்த பிள்ளைக்கு. 5 வயசில் ஒரு பிள்ளைக்கு அத்தாரிட்டி சொல்லிக் கொடுங்க.
மேலே இருக்க அத்தாரிட்டிக்கு எப்படி கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லிக் கொடுங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னு சொல்லிக் கொடுங்க. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் சில நேரத்தில் சொல்லிக் கொடுத்தாலும் போக மாட்டுக்கு, உள்ளே போக மாட்டுக்கு. பெரியவங்களை பார்த்தா விஷ் பண்ணுறாமே, நான் விஷ் பண்ணு. கடைக்கு போனோம்னா அண்ணே அங்கிள் சொல்லு, மொட்டையாக வாங்கன்னு சொல்லாதமே. இதை ரெஸ்பெக்ட் சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மாவை ஒரு நாள் கூட நான் நீன்னு பேசினதே கிடையாதுங்க. ஒரு நாள் கூட நான் எங்கள் அம்மாவை பார்த்து ஒரே ஒரு முறை தெரியாமல் சொல்லிட்டேன், ஏம்மா சும்மா இருக்க மாட்டியானே. எங்கள் அம்மா அன்றைக்கி வச்சு பாருங்க ஒரு சண்டை, சாடி 3 நாளும் சண்டை அடங்கலை. ஏன்னா நீன்னு சொல்லிட்டான்ட்டாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பனை கேஷுவலாக நீங்குதுங்க. அத்தாரிட்டி சொல்லிக் கொடுங்க. அத்தாரிட்டி சொல்லிக் கொடுத்தோம்னா ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்த்துடலாம். ஆரோக்கியமான சமுதாயம் எங்கே ஆரம்பிக்குது? வீட்டில் ஆரம்பிக்குது. ஒரு தேசத்தை அழிக்கணும்னா எங்கே அழிக்கணும்னா வீட்டை அழிக்கணும். வீட்டை அழிச்சோம்னா கலாச்சாரம் அழிஞ்சிரும். கலாச்சாரம் அழிஞ்சோம்னா தேசமே அழிஞ்சிரும். நமக்கு இருக்கிற அறிவை காட்டிலும் பிசாசுக்கு நிறைய அறிவு இருக்குங்க. ஒரு தேசத்தை அழிக்கணும், கலாச்சாரத்தை அழிக்கணும்னா அழிவை எங்கே கொண்டு வரணும்? வீட்டில் கொண்டு வரணும். 1 தீமோத்தேயு எடுங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2:9. 1 தீமோத்தேயு முழுக்கும் ஒரு தீமோத்தேயு ஒரு பாஸ்டர். ஒரு பாஸ்டருக்கு அவருக்கு மேலே இருக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் சபையை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்குறார். அதான் பேட்டர்ன். 9. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதனாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சிறியர்களுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இங்கே 9:10 சொல்லுகிறது மனைவியை பற்றி பேசலை, காமனா ஸ்திரீகளை பெண்களை குறித்து பேசுகிற. பெண்களை குறித்து பேசும் பொழுது பெண்கள் மேக்கப்பே போடக்கூடாது, நகையே போடக்கூடாது, நல்ல ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, முத்து போடக்கூடாது, விலையேறப்பட்ட வஸ்திரம் போடக்கூடாது அப்படி சொல்லலை. எது முக்கியம் என்றால் புறம்பான அலங்கரிப்பை பார்க்கல, உள்ளான அலங்கரிப்பு முக்கியம். அதை சொல்ல வர்ற கருத்து அதான். நான் சொல்றது புரியுதுங்களா? மேக்கப்பே போடக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு நாளும் வேதம் பெண்களை இழிவாக பேசுவது கிடையாது, மட்டமாக பேசுவது கிடையாது. பெண்களுக்கு கட்டுப்பாடு வேதம் விதிப்பது கிடையாது. அதாவது ஒன்றுமே இல்லாமல் வாழுங்கன்னு சொல்லலை. சொல்ல வர்ற காரியம் என்னென்னா, ஒரு சமுதாயத்திலேயோ குடும்பத்திலேயோ ஒரு 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 ஆதிக்கத்தை நீங்கள் செலுத்தணும்னா உங்கள் அழகை பார்த்து யாருமே உங்களை பாட்டு மயங்கிற மாட்டாங்க. அதாவது நல்ல மேக்கப் இருக்குது, பார்க்க என்ன சொல்கிறது, கிளியோபட்ரா மாதிரி இருக்கீங்க, சிவப்பு கிளியோபட்ரா மாதிரி இருக்கீங்க. ஆனால் கேரக்டர் சரியில்லைன்னா உங்கள் பேச்சை நாய் கூட மதிக்காது. நாயினா மதிக்கும், என்ன சோறு போட்டீங்கன்னா வாலாட்டம். எது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஆளுகை ஏற்படுத்தணும், ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தணும்னா எது முக்கியம்? வெளியே இருக்கிற காரியம் இல்லை, உள்ள இருக்கிற கேரக்டர் தான் முக்கியம். மேக்கப்புக்கு எதிராக இல்லை, எளிமையாக சொல்கிறேன், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எதிராக இல்லை கர்த்தர், பெயிண்ட் டப்பாக்குள்ள குதிக்கிறதுக்கு எதிராக இருக்கிறாரு. நான் சொல்றது சிலதெல்லாம் மேக்கப் போட்டிருக்கோம், பார்த்தா பரிதாபமாக இருக்கும், உருமாறி இருக்கும், அதுக்கு தான் எதிராக இருக்கிறார். தகுதியான வஸ்திரம் போடுங்கிறார். வஸ்திரம் எதுக்கு? வஸ்திரம் எதுக்கு போடுறோம்? உடலை மறைக்கிறதுக்கு. அதுக்காக ட்ரெஸ்ஸை போடுங்க. என்ன காரணத்துக்காக ட்ரெஸ் போடுறோமோ அந்த காரணத்தை போடுங்க. ஒரு ஹானஸ்டியோட போடுங்கிறார் கீழே. இது பேசுறது பெண்களை, காமனா பெண்களை குறித்து. 11 பெண்களை குறித்து பேசலை, மனைவியை குறித்து பேசுகிறார். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடே கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். இந்த 11, 12 வசனம் காமனாக இருக்கிற பெண்களை குறித்து பேசலை, கணவன் மனைவியை குறித்து பேசுகிற. அதனால தான் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. இது கேஜிவில் போடு, கேஜிவில் மட்டும் தெளிவாக இருக்குது.
லெட் உமன் சொல்ல, லெட் த உமன். ஒரு பர்டிகுலர் உமனை குறித்து பேசுகிறது. லெட் த உமன் லேர்ன் அண்ட் சைலன்ஸ் வித் ஆல் சப்ஜெக்ஷன். எதை குறித்து திரும்பி எதுக்குள்ளே வருகிறார்? ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளே வர்றார். கவனிக்கிறீங்களாங்க? முதல்ல பேசுறது காமனாக பற்றி பேசுகிறார். இப்போ எங்கே வருகிறார்? குடும்ப ஸ்ட்ரக்சருக்குள்ளே வர்றார். குடும்பத்துக்குள்ள தெய்வீகமான ஒழுங்குக்குள்ளே வருகிறார். 12. But I suffer not a woman to teach or not usurp authority over the man. Usurp authority over the man னா மனிதனுக்கு மேலே, ஆணுக்கு மேலே, த மேனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை அபகரிக்கக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு ஒரு காரியம் சரியாக ஃபங்க்ஷன் ஆவதற்காக ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு. கணவன் மனைவியை பற்றிலாம் பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவாங்க. அந்த அதிகாரத்தை அபகரித்து அவனை ஆளுகை செய்வதற்காக உங்களை அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. கீழே தமிழுக்கு பேர் இங்கே பேசுகிறது காமனா பெண்களை குறித்து பேசலை, கணவன் மனைவிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வச்சு பேசுகிறார். 12ஆம் வசனம், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் சரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் டீச் பண்ணக்கூடாது சொல்லிருக்கு இல்லையா, உபதேசம் பண்ணவும் இருக்கு இல்லையா, பெண்கள் டீச் பண்ணக்கூடாது, குறிப்பாக சபையில் பெண்கள் பேசப்படக்கூடாது. யாராச்சும் ஒரு லேடி பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா பைபிள் என்ன சொல்லுது? பெண்கள் உபதேசம் பண்ணக்கூடாது. அப்படி சொல்லலை. நிறைய இடத்துல என் மனைவிக்கு விரோதமாக ஒருத்தர் ஏன்டே சொன்னார், பெண்கள் பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. எங்கே சொல்லுது? இந்த வசனத்தை தப்பா எடுக்கிறது. இது பெண்களை பற்றி பேசலை. யாரை பற்றி பேசுகிறார்? கணவன் மனைவி உறவை பற்றி பேசுகிறார். பெண்கள் கற்றுக் கொடுக்கவே கூடாதுன்னா உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா அங்கே சொல்லிக் கொடுக்குறது யாரு? உங்கள் ஆம்பளை பையனுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கறது பெண்கள் தான். இது பேசுறது அத்தாரிட்டிக்கு, அதான் அதிகாரத்துக்கு உட்பட்டு பேசுகிறார். கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் கொடுக்கறத பற்றி பேசுகிறார். நான் சொன்னது புரியுதாங்க? இது ஃபவுண்டேஷன். அப்படியே வாங்க, மேலே கட்டி போவோம். அப்படியே இது ஃபவுண்டேஷன். கணவனுக்கு மரியாதை கொடுக்காம கணவனை அலட்சியம் பண்ணக்கூடிய ரீதியில் நீங்கள் வாழக்கூடாது. அப்படி சொல்லிட்டு திரும்பி என்னங்க சொல்கிறார்? 13, என்னத்த நிலையில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். திரும்பி எங்கே கொண்டு போகிறார்? ஒரிஜினாலிட்டி கொண்டு போயிட்டார். கணவன் மனைவி அந்த ஒரிஜினல் பிக்சரை கொண்டு போகிறார் திரும்பி. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஏன் ஸ்திரியானவள் பாவம் செஞ்சா? ஸ்திரியானவள் பாவம் செஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் ஆதாம்ங்க. ஏவாள் தான் பாவம் செஞ்சா. காரணம் யாரு? ஆதாம். ஆதாமுக்கு கர்த்தர் பொறுப்பு கொடுத்தார். நீ அவளுக்கு மேல அதிகாரி, அவளை கண்காணிக்கக்கூடியவன், அவளை பாதுகாக்கக்கூடியவன், அவளை பராமரிக்கக்கூடியவன், அவளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் உடன் நின்று கண்காணிக்கக்கூடியவன். கண்காணிச்சானா? கண்காணிச்சு அமைதியாக இருந்தான். நிறைய குடும்பத்தில் பிரச்சனை ஏனுங்க? பேச வேண்டிய ஆம்பளை பேசுறது கிடையாது. ஆம்பளை பேச வேண்டிய நேரத்தில் சரியாக பேசினாரா நிறைய பிரச்சனை வராதுங்க. இல்லை அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு தானே பேச உடனுங்கிறதுக்கு தானே பேசுகிறதே. நீங்கள் ஞானமாக இருந்தீங்கன்னா பேச விடுவாங்க. அதுக்கு தான் பைபிள் சொல்லி கொடுக்குது. நீங்கள் அவர் மேலே உபதேசம் பண்ணுறதுக்கு சில சொல்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருக்க கேட்டதில்ல. அவர் ஆம்பார், சும்மா இருக்குங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறேன். அதை வேணாம். நான் பார்த்துருக்கேங்க. கீழே வாசி 1 Corinthians 11 வாங்க. 1 Corinthians 11 இதிலிருந்து டிசிப்ளினை பற்றி தான் பேசுகிறார். சபையில் இருக்க டிசிப்ளின், சபையில் குறிப்பாக குடும்பத்தின் மத்தியில் இருக்க டிசிப்ளினை பற்றி பேசுகிறார். 1 Corinthians 11, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுள்ளாக இருங்கள். இதுதான் ஒரு லீடர். ஒரு லீடர் என்பவன் டிக்டேட் பண்ணுறவன் கிடையாது, அதிகாரம் செலுத்துறவன் கிடையாது. அவன் லீடராக இருந்து முன்மாதிரி வைக்கிறான். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுள்ளாக இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். புதிய ஏற்பாட்டிலையும் கட்டளை இருக்குது, சில ஒழுங்குமுறை இருக்கிறது. 10 கற்பனை சொல்லலை. 10 கற்பனை கை கொண்டு ரட்சிக்கப்படுகிறதை குறித்தோ ஆசீர்வதிக்கப்படுகிறதை குறித்து பேசலை. சில டிவைன் ஆர்டர் குறித்து பேசுகிறார்.
3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எதை குறித்து பேசுகிறார்? டிவைன் ஆர்டர். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார், புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், மனைவிக்கு கணவன் தலையாக இருக்கிறார், பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா தலையாக இருக்காங்க. ஏன்? அந்த அதிகாரத்தை குறித்து பேசி வருகிறார். கீழே 4 to 13 வரை அப்படியே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த முக்காடு போடுறதை பற்றி பேசியிருக்கோம். இதை வச்சு தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் முக்காடு போடணும். அது நம்ம சர்ச்சுக்கு வந்தால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் சர்ச்சில் யாருமே முக்காடு போடுறது கிடையாது. சரி, முக்காடு போடுறது கிடையாது, கல்யாணம் முடிக்காத பிள்ளையெல்லாம் முக்காடு போடுதே. அதுக்கப்புறம் பேசுகிறது வந்து கணவன் மனைவி உறவை பற்றி தான் பேசுகிறார். பேசிட்டு கீழே வாங்க, 8ஆம் வசனம் வாசிப்போம். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ரொம்ப பேர் இதை மனசில் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணுக்காக தான் பெண் உண்டாக்கப்பட்டா, அதனால் ஆணை வந்து பெண்ணுக்கு ரொம்ப மதிப்பு தேவையில்லை. ஏன்னா உண்டாக்கப்பட்ட காரணமே என்ன? ஆணுக்காக தான் உண்டாக்கப்பட்டான் அப்படி சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு. கீழே படிச்சிங்கன்னா 12ஆம் வசனத்தில் 12, ஸ்திரீயானவள் புருஷனிலும் தோன்றது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான், சகலமும் தேவனால். முதல்ல ஆண்றது பெண்ணு வந்தான். கவனிச்சு வரீங்களா? குழம்புல ஆண்றது பெண்ணு வரான். ஏன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அதிகாரத்தின் அடிப்பில் கொண்டு வருகிறார். யாருமே மேலானவர்கள் கீழானவர் கிடையாது, எல்லாருமே கோ ஈக்குவல். இப்படி கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு இடையே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறதோ, ஒரு ஈக்குவல்னஸ் இருக்கிறதோ, அதே போல் கணவனுக்கு மனைவிக்கு இடையே ஒரு ஈக்குவல்னஸ் இருக்கிறது. ஒரு காரியம் சரியாக செயல்படுவதற்கு அடிப்படையில் அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? இப்போது ஆண்றது பெண் வந்தா, ஆனால் இன்றைக்கி கோடிக்கணக்கான ஆண்கள் முழுக்க பெண்றந்து வந்தவங்க தான் இல்லையா? அப்படி சொல்லிட்டு 16ஆம் வசனம் வந்திருக்கேன். ஆகில ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். அப்படிப்பட்ட வழக்கம் சொல்லும் பொழுது வாக்குவாதம் பண்ணுற வழக்கத்தை குறித்து இங்கே பேசலை. நீங்கள் ஆங்கில படித்து பார்த்தீங்கன்னா, இந்த முக்காடு போகிறது ஒரு கஷ்டம். அதாவது கொருந்து சபையிலேருந்து ஒரு கஷ்டம், அதாவது கொருந்து சபையில் இல்லை, கொருந்து தேசத்துலேருந்து ஒரு கஷ்டம். கொருந்து தேசத்தில் ஒரு பெண் முக்காடு போடலைன்னா உபச்சாரின்னு அர்த்தம். அவளுக்கு அவளுக்கு மேலே எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுங்களா? ஒரு பெண் முக்காடெல்லாம் போகிறாங்கன்னா அவனுக்கு கணவன் கிடையாது, அவள் அதிகாரத்துக்கு உட்பட்டவள், தான் தோன்றியா தெரிகிறவர்கள். ஒரு பெண் முக்காடு போட்டிருக்காலும் என்ன அர்த்தம்னா, அவளுக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறான், அந்த அதிகாரத்துக்கு அவள் கீழ்பட்டவளாக இருக்கிறாள். இது என்னன்னா கொருந்தில் இருந்த ஒரு கஷ்டம், ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை வச்சு ஒரு டீச் பண்ணுறாரு. சொன்னது புரியுதுங்களாங்க? சில காரியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம கலாச்சாரத்துக்குள்ளே போனோம்னாவே சொல்லிக் கொடுக்குற ஈஸியாக இருக்கும், அதனால் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படி சொல்லிட்டு 16 சொல்கிறார், ஒருவன் இதை குறித்து முக்காடு போடுறது குறித்து வாக்குவாதம் செய்ய விரும்பினான்னா தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட கஷ்டம் கிடையாது. முக்காடு சபைக்குள்ளேயும் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்திலும் கிடையாது. உங்களுக்கு முக்காடு போட விருப்பமாக இருக்கா? போட்டுக்குங்க. ஆனால் முக்காடு போட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான் அவங்க அப்பன் அப்படின்னா சூப்பர். இது பெரிய முக்காடாயிரும். சொல்ல வந்த காரியம் என்னன்னா முக்காடு இல்லை. மக்களை எப்பவுமே சொல்ல வர்ற காரியத்தை விட்டுட்டு தேவையில்லதான் பிடிச்சிருவாங்க. சொல்ல வர காரியம்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்படி இருக்கணும். அதான் சொல்றது. 1 Corinthians 14 வாங்க. 1 Corinthians 14:34. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். இதெல்லாம் நீங்கள் படித்து உங்களுக்கு விளங்கி இருக்கிறதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா, படிக்கவே இல்லையா? விளங்குச்சா? ஏதாச்சும் விளங்கிச்சுன்னா எனக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு அதனால தான் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வசனத்தை புரியணும். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. எந்த வேதம் சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். பைபிள் சொல்லுதுன்னு இருக்காது. பைபிளில் அப்படி எங்கே நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. வேதமும்
அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபைகள் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. தமிழில் ரொம்ப ரொம்ப ஓவராக போயிட்டாங்க. அது அநாகரீகமாக இருக்குமே, அதான் சொல்ல வந்தது. ஆனால் அவர் தமிழில் ரொம்ப அயோக்கியத்தனமா அப்படின்னு போயிட்டார். இங்கே பேசுறது சாதாரணமாக இருக்கிற பெண்களை குறித்து பேசலை. இது கணவன் மனைவி உறவுக்குள்ள வச்சு பேசுகிறார். இப்போது ஏன்னா இங்கே ஒரே ஒழுங்கீனமாக போகுது. அந்த சர்ச்சே முழுக்க ஒழுங்கீனத்துக்குள்ள ஸ்ட்ரக்சருக்குள்ளே இல்லை. 1 Corinthians 11 பேசும்போது திருவிருந்து குறித்து பேசுகிறார். சபையில் திருவிருந்து எடுக்கிறாங்க. குருந்து சபையில் எல்லாருமே திருவிருந்து வரும்போதே பாட்டிலோடு வர்றான், வரும்போது பிரெட்டோடு வர்றான். யாருமே நிதானிப்பது கிடையாது. அவன் எடுத்து குடிச்சுக்கிறான் தின்னுக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது இது சாப்பிட்ற இடமாங்கிறார். புசிக்கிறதுக்கும் குடிப்பதற்கும் வீடு இருக்கிறதேங்கிறார். இங்கே இருக்கும்போது கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானிச்சு பாருங்க. ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வாங்க, ஒரு ஆர்டருக்குள்ள கொண்டு வாங்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்படியே பேசினா 1 Corinthians 14 வர்றார். 14 அந்நிய பாஷையை பற்றி பேசுறார். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறான்னா எல்லாருமே அந்நிய பாஷை பேசி, வெறும் அந்நிய பாஷை இல்லை, அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்றது. எல்லாருமே அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் பண்ணோம்னா எவன் கவனிப்பாங்கிறார். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறீங்க, எல்லாருமே பேசினா என்ன இருக்கும்? நான் போயிடுவேன். நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, நாளை கழிச்சு வர்றேன்னு போயிடுவேன். ஏன்னா அங்கே என்ன இல்லை? ஒழுங்கில்லை. அதே போல் ஒரு பெண் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினான்னா வீட்டில் போய் உன் கணவன்கிட்ட விசாரி. கவனிங்க, இது பேசுறது பெண் இல்லை, ஒரு மனைவி. ஒரு பிள்ளை கல்யாணமே ஆகலை, அப்போ யார்கிட்ட விசாரிப்பாவ? சரி, நீங்கள் உங்கள் அப்பாட்ட விசாரிக்கிறீங்க. இங்கே அப்பா பற்றி பேசலை, புருஷனை பற்றி தான் பேசுது. சரி, பெண் ரட்சிக்கப்பட்டிருக்கா, கணவன் ரட்சிக்கப்படவே இல்லை, அப்பா ரட்சிக்கப்படலை, யார்கிட்ட விசாரிப்பா? பெண் ரட்சிக்கப்பட்டிருக்கா, ஆண் ரட்சிக்கப்படலை, தேவனுடைய காரியங்களை குறித்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இங்கே விசாரிப்பா? அதான் அது அவன் கேட்கலாம், அவன் விசாரிக்கலாம். ஆனால் கணவன் இருக்கிறா அப்படின்னா யார்கிட்ட போனோம்னா அந்த கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இது குறித்து என்ன சொல்லுதுங்க, இதை குறித்து நீங்கள் விசாரிங்களேன்னு கணவனுடைய அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படிஞ்சு இணங்கி போகிறது. நான் சொன்ன பெண் பேசக்கூடாதுன்னே சொல்லலை, ஆனால் உங்கள் மேலே இருக்கிற கணவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவன் மூலமாக வாங்குங்கிறாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பெண்ணே பேசக்கூடாது, பெண்ணே பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலைங்க. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. மேலே சொல்கிறாரு, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படி சொல்லுகிறது. நீங்கள் இப்போ ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா லா அப்படி சொல்லுகிறதுன்னு இருக்கும். லான்னு சொல்லும் பொழுது 10 கற்பனை பற்றி பேசலை. 10 கற்பனையில் எந்த ஒரு இடத்துலையும் மோசையினுடைய 5 ஆகமங்களில் மேலோட்டமாக பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் பெண்கள் பேசக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. பெண்கள் பேசவே கூடாதுன்னா அன்னைக்கு எஸ்தர் பேசின பேச்சினால தான் யூத மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க. எஸ்தர் சரியாக போய் பேசினால முழு யூத தேசம் ரட்சிக்கப்பட்டுச்சு. வேதத்தில் தெபோரான்னு ஒரு பெண் நியாயாதிபதி இருந்தாங்க. அவங்க ஆண்களையும் பெண்களையும் நடத்தினாங்க. ஒரு தேசத்துடைய முழு கட்டுப்பாடும் தெபோரா கையில் இருந்துச்சு. கவனிக்கிறீங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, இயேசு தேவாலயத்துக்குள்ளே வரும் பொழுது அண்ணாங்கிற ஒரு அம்மா 7 வருஷம் கல்யாணம் பண்ணி கணவன் இறந்ததுக்கப்புறம் கணவனுடைய அதிகாரத்துக்கு விடுபடுறாங்க. ஆனால் ஊழியம் செய்கிற நிற்கல. அவங்களுக்கு திரும்பி சபையின் அதிகாரத்துக்குள்ளே வர்றாங்க. அவங்க சபையில் இயேசுவை கையில் வச்சுக்கிட்டு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. எங்கே சொன்னாங்க? தேவாலயத்தில் சொன்னாங்க. அப்போ பெண்கள் தேவாலயத்தில் பேசக்கூடாது, சபையில் பேசக்கூடாதுன்னா அண்ணால் பேசியிருக்கக்கூடாது. இது எதுக்கு வருது? கணவனுக்கு மரியாதை கொடுங்க, கணவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுருங்க. அங்கே இது 1 தீமோத்தேயுல சொன்னார் பார்த்தீங்களா, உங்கள் கணவனுடைய அதிகாரத்தை அபகரிக்காதீங்கிறார் பார்த்தீங்களா? அபகரிக்காமல் அதிகாரத்துக்கு உட்பட்டு வாங்கங்கிறார். இது எங்கே சொல்லுதுன்னா, நீங்கள் ஆம்பிள்ஃபோர்ட் பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த 1 Corinthians 14:34 பக்கத்தில் ப்ராக்கெட்லேயே ஆதியாகமம் 3:16 போட்டிருக்கோம். அதில் இந்த வேதமும் அப்படி சொல்லுகிறதுன்னு இருக்கு இல்லையா? அது ஆம்பிள்ஃபோர்ட் பைபிள் மட்டும் இல்லை, எல்லா வேத வல்லுநர்களும் இதை எதை சொல்கிறாங்கன்னா
ஆதியாகமம் 3:16 தான் சொல்கிறாங்க. ஆதியாகமம் 3:16 என்ன சொல்லுது? வாசிப்போம். அதனால் பெண்கள் பிரசங்கம் பண்ணலாமா? கட்டாயம் பண்ணலாம். ஆனால் பெண்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்யணும். ஆதியாகமம் 3:16 அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். இது சாபம் இல்லையா? இந்த சாபத்திலேருந்து கர்த்தர் விடுதலை ஆகிட்டார். விடுதலை ஆகிட்டாரா? ஆமாம். கன்சீவ் ஆனீங்கன்னா ஏன்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஒரு புக்கு தமிழில் எழுதி வச்சுருக்கோம். இல்லை பசங்க தமிழில் வேணாம், இங்கிலீஷில் சூப்பர் நேச்சுரல் சைல்டு பர்த்னு ஒரு புக் இருக்குது. சூப்பர் நேச்சுரல் சைல்டு பர்த், அதில் இருக்க அந்த அறிக்கை மட்டும் நம்ம மொழிபெயர்த்து வச்சுருக்கோம். நீங்கள் அந்த புக்கை எடுத்து படிங்க. அந்த புக்கில் ஒரு கணவன் மனைவிக்கு பிள்ளையே பிறக்காதுன்றவாங்க டாக்டர். அந்த அம்மா அசஞ்சா கூட அபாசன் ஆயிரும். அவங்க வசனத்தை விசுவாசித்து 4 பிள்ளை பெற்றிருக்காங்க, லேபர் பெயினே இல்லாமல். லேபர் வார்டுக்குள்ளே போனவுடனே அந்த பாஸ்ட் பேபி கம் அவுட் வரான், பேபி டப்புக்குன்னு வெளியே வந்துருமா. அதுவும் சாபத்திலேருந்து விடுதலை ஆகிறது. அப்புறம் சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்கிறார், இது சாபம் கிடையாது. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இது அவனுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை. இது NLTயில் போடு. And you will desire to control your husband, but he will rule over you. உன்னுடைய ஆசை உன் கணவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண நினைப்ப, ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்வான். எல்லா பெண்களுக்கும் ஆசை இருக்கா? எப்படியாவது நாளை முதல் நாள்லையே சொல்லி விடுவாங்க, டே அவனை மீற விட்டுறாத, முதல் நாள்லையே கட்டுப்படுத்திடு. கட்டுப்படுத்தக்கூடாது, பிரச்சனை. ஒருத்தரை கட்டுப்படுத்தக்கூடாது, ஒருத்தரை அவமானப்படுத்தக்கூடாது. 2 பேரையும் ஒருவரை ஹானர் பண்ணணும். எதுக்கு கீழ்ப்படுகிறோம்? ஒரு வேலை நடக்கணும், ஒரு அத்தாரிட்டி கீழ்பட்டு வேலை செய்கிறோம். ஒரு பெண் கவனிங்க, ஒரு பெண் வீட்டில் கணவனுக்கு கீழ்ப்படியாத பெண்ணாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக சபையில் இருக்க அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு பழக்கம் கிடையாது. கணவனுக்கு கீழ்ப்படியாத பெண், கணவனுடைய அதிகாரத்தை மீறக்கூடிய பெண் சபையின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவாங்களான்னு கேட்டோம்னா கொஸ்டினபிள் தான். ஏன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு பழக்கம் கிடையாது. எசபேல் ஆவின்னு சொல்கிறாங்க இல்லையா? எசபேல் ஆவிங்கிறது பொதுவாக பெண்களுக்கு மேக்கப் போகிறத பற்றி பேசுகிறாங்க. எசபேலோட ஆவி என்னன்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு ஆவி. ஒருவருக்கொருவர் கீழ்ப்பட்டு நடந்தோம்னா அந்த வாழ்க்கை சக்ஸஸாக நிறைவாக இருக்கும். ஆதியாகமத்துக்கு வாங்க திரும்பி 2:18. பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதொல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். ஆதாம் ஒரு நாள் கூட கர்த்தர்ட்ட போய் எனக்கு கல்யாணம் கட்டித்தாங்கன்னு கேட்டதே கிடையாது. நான் தனியாக இருக்கிறேன், உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு பொறுப்பே இல்லையா? நான் எவ்வளோ நாள் தான் தனியாக இருப்பேன், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு அறிவே இல்லையான்னு கேட்கவே இல்லை. கர்த்தர் சொல்கிறார் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு கர்த்தர் ஆதாம்கிட்ட சொன்னார். ஆதாம் ஒரு நாள் கூட தனிமையில் இல்லைங்க, லோன்லினஸில் இல்லை. எனக்கு தமிழில் தனிமையாக மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. தனிமையாக இருப்பது வேற, தனித்து இருப்பது வேற. ஆங்கில பைபிளில் அலோனாக இருப்பது நல்லதில்லன்னு இருக்கும். அலோனாக இருப்பது வேற, லோன்லியாக இருப்பது வேற. சொன்னது புரியுதுங்களா? அதாவது தனித்திருப்பது வேற, தனிமையாக இருப்பது வேற. இவன் தனிமையாக இல்லை, தனித்து இருந்தான். இவன் ஒரு நாள் கூட வெறுமையில் இல்லை. கவலையில் இருந்தானா? வேதனையில் இருந்தானா? எனக்கு கல்யாணமே இல்லையே அப்படின்னு தான் கவலை. ஒரு நாள் கூட கவலை இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எத்தனை முறை அதாவது தனித்து இருந்திருக்கேன். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரோட நேரம் செலவழிச்சிருக்கேன், கர்த்தரை பாடி இருக்கிறேன், கர்த்தரோட ஆராய்ச்சிருக்கேன், கர்த்தருடைய சமூகத்தை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக பெரிய கூட்டத்தில் இருந்திருக்கிறேன், ஆனால் தனிமையாக இருந்திருக்கேன். தனிமைங்கிறது எத்தனை பேருக்கு மத்தியில் இருக்கேன் கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இருதயத்தின் சுபாவத்தை குறித்து இருக்கிறது. இவன் ஒரு நாள் கூட தனிமையை உணரலை. ஏன்னா ஆதாம் அவனுக்குள்ளே இருந்தால், ஆதாம் அவனுக்குள்ளே இருக்கும்போது ஒரு கம்ப்ளீட்னஸோடு தான் இருக்கான். கீழே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு ஏற்றத்தினை உண்டாக்குன்னு சொல்லிட்டு, பின்பு தேவனாய் கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம்
எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராக இருந்தது. கர்த்தர் சொல்றாரு, ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. நல்லதல்லன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? மிருகங்களை கொண்டு வர்றாரு. அப்படிங்க என்ன சொன்னார் அவரு? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு மிருகங்கள் வருது. அப்போ மிருகங்களுக்குள்ள பார்க்க சொல்றாரா? இன்னைக்கு மக்கள் சொல்றாங்களே மனுஷன் ஒரு சோசியல் அனிமலுங்கிறாங்க. பார்த்தீங்களா? மனிதன் சோசியல் அனிமல் கிடையாது. மனுஷன் வந்து சோசியல் பீயிங். நீ சோசியல் அனிமலா? ஏன் அந்த சோசியல் அனிமல் சொல்றாங்கன்னா, மனிதன் வந்து மிருகத்திலிருந்து வந்தவன் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் டீச் பண்ணப்படுகிறது. மனிதன் மிருகத்திலிருந்து வரல. மிருகத்திலிருந்து வந்தான்னா மிருகத்திலே ஒரு பொண்ணை பார்த்துடலாம். என்ன நம்ம சொந்தக்காரங்க தானே. அவனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கிறார், அவன் இனத்தில் வைக்கிறார். அவன் இனங்கிறது மனுஷ இனம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? யாராச்சும் கல்யாணம் பண்ணுங்க, நம்ம இனமானு கேட்டோம்னா நம்ம இனத்தில் தான் பார்த்துருக்கோம் அப்படி சொல்லுங்க. ஏன்னா வேற இனங்கிறது மிருக இனம். ஏன் அந்த மிருகங்களை கொண்டு வர்றாருன்னா கவனிச்சுவாங்க, அவனுக்கு ஒரு நீடு இருக்கிறதுங்கிறதே அவனுக்கு வெளிப்படுத்தணும். அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்பதை அவனுக்கு காமிக்கிறான். எல்லா மிருகமும் ஜோடு ஜோடாக போகுது. ஆண் சிங்கம், பெண் சிங்கம் எல்லாமே ஜோடு ஜோடாக போகுது. ஆனால் இவன் வந்து தனிமையை உணரலை. ஆனால் அவனுக்குள்ள தனக்கு ஒரு நீடு இருக்கிறதுங்கிறதை வெளிப்படுத்த விரும்புகிறார். எல்லாமே ஜோடியாக இருக்குது, ஆனால் நான் மட்டும் தனிமையாக இருக்கிற அந்த விருப்பத்தை அவனுக்குள்ளே ஏற்படுத்துகிறார். அதனால தான் ரெண்டு ரெண்டாக கொண்டு வர்றாரு. கவனிக்கிறீங்களாங்க? ரெண்டு ரெண்டாக கொண்டு போது 2 ஆண், 2 ஆண் சிங்கம், 2 ஆண் சிறுத்தை, 2 ஆண் மாடு அப்படி சொல்லலை. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் அப்படியே வருது. அப்படின்னா என்ன சொல்கிறான்? நான் ஒரு ஆண், எனக்கு ஒரு பெண் அவசியம். அந்த ஸ்ட்ரக்சரை அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. கவனிக்கிறீங்களா? கீழே வந்துருங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாம் தான் பேரிடுகிறான். ஹீப்ரு கல்ச்சரில் நீங்கள் எதுக்கு பேரிடுகிறீர்களோ அது உங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம். ஏன் ஆதாமை பேரிட வைக்கிறார்? நீ எதையெல்லாம் பேரிடுகிறியோ அது உனக்கு சொந்தம்னு அர்த்தம். உனக்கு அது கீழ்ப்படியும், உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? கீழே ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போ தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். எதிலிருந்து எடுத்தார்? ஒரு விலா எலும்புன்னு எடுத்தார். அந்த விலா எலும்பை சதையினால் அடைத்து பெண்ணாக அவனுடைய இனத்தோடு கொண்டு வருகிறார். ஏன் விலா எலும்பு எடுக்கிறார்னா, அவன் சைடில் இருக்கணும், அவனோட இணைஞ்சிருக்கணும். சபையும் கிறிஸ்துவின் சைட்லேருந்து வந்தது. தலை எலும்புலேருந்து எடுக்கலை. தலை எலும்புன்னு எடுத்தோம்னா இவன் தலையில் ஏறியிருப்பா. கால் எலும்புன்னு எடுக்கலை. கால் எலும்புன்னு இவன் காலை வச்சு அவளை மிதிச்சிருப்பான். அதனால தான் சைட்லேருந்து எடுக்கிறார். ஏன் விழான்னா, உங்களோட மேஜர் ஆர்கனை முழுக்க காப்பாற்றுறது என்னதுன்னா விழா தான். நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? இந்த இதிலிருந்து விழானா தெரியும் இல்லையா? ரிப்பு எலும்பு குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா? உங்களோட மேஜர் ஆர்கன் முழுக்க எதுக்குள்ளே இருக்குன்னா உள்ளதான் இருக்குது. ஒரு ஆணை சேஃபாக பாதுகாக்கிறது யாருன்னா பெண் தான். ஏற்ற துணைன்னு சொன்னார்லங்க. இந்த ஏற்ற துணைங்கிற வார்த்தை வந்து ஏசருங்கிற வார்த்தை. இந்த ஏசருங்கிற வார்த்தையில அசேருங்கிற வார்த்தை வருது. ஏசருடைய ரூட் வீடு அசேர். போடு. அசேர் என்றால் டு சரவுண்டுன்னு அர்த்தம். தட் இஸ் ப்ரொடெக்ட் ஆர் கைடு. அவனை சுற்றி இருப்பா, அவனை பாதுகாப்பா, அவனுக்கு உதவி செய்வா. ஏற்ற துணைன்னு சொன்னார் இல்லையா? அந்த ரிப்புலேருந்து எடுத்தார். ரிப்புலேருந்து எடுத்து அவனை அப்படியே சரவுண்டு பண்ணியிருப்பா, அவனை பாதுகாப்பா. ஆண் மட்டும் பாதுகாக்கிறவங்க கிடையாது, ஒரு ஆணுக்கு பெண் பாதுகாப்பு. நான் சொன்னது புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கொண்டு வரார். கொண்டு வந்த உடனே தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனிடத்திலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்தில்
கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனக்கு மனுஷி எனப்படுவாள்னு முதல்ல பேர் சொல்கிறான். மனுஷின்னு பேர் வைக்கிறான். அப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் இவளுக்கு ஏவாள்னு அவன் பேருறான். யாருக்கு பேர் வைக்கிறீங்களோ அவர்கள் உங்களுக்கு சொந்தம்னு அர்த்தம். கவனிக்கிறீங்க? ஆதாம் ஏவாளுக்கு சொந்தம், ஏவாள் ஆதாமுக்கு சொந்தம். இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே கணவனுடைய பேரை பின்னாடி வைக்கிறாங்களா? ஏன் வைக்கிறாங்க? இவன் எனக்கு சொந்தம்னு அர்த்தம். அவன் பேரை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க கட்டுப்பட மாட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எதற்கும் கட்டுப்படக்கூடிய ஆள் கிடையாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் பிரின்சிபிள்ங்க, வேதத்தில் இருக்க பிரின்சிபிள். 2 பேரையும் ஒரே நாளில் சிருஷ்டித்தார். ஒரே நாளில் சிருஷ்டித்தார். ஆதாம்கிட்டருந்து ஏவாளை எடுத்தார். ஏவாளை எடுத்து அவங்களுக்குள்ள இன்டிமேஷன் வைக்கிறார், ஒரு நெருக்கத்தை வைக்கிறார். கொண்டு அவர்களுக்குள்ள ஒன்றா விடுகிறார். ஒன்று இவரின் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பை இருக்கிற இன்டிமெசின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த இன்டிமெசிங்கிற வார்த்தை இன்டு மீ சி, எனக்குள்ளே என்னை பார்ன்னு அர்த்தம். இன்டு மீ சி, இன்டுமேசிங்கிறது இன்டு மீ சின்னு மொத்தமாக வருது. ஒரு பெண் எப்பொழுதுமே ஆணை கவனிக்கிறாளா? என்ன சிந்திக்கிறீங்கன்னு கேட்பா. கேட்டது இல்லையா? கேட்கணும். என்ன சிந்திக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன செய்யலான் இருக்கீங்க? அவங்க நச்சரிக்கலை, உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவங்க எதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஒரு பெண் ஒரு ஆணை நச்சரிக்கிறது கிடையாதுங்க. அவனுக்குள்ள அவன் என்ன யோசிக்கிறான், என்ன சிந்திக்கிறான்னு நினைச்சு அவனுக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா ஆண்றது பெண் வந்ததுனால இந்த ஆணோடையே நெருக்கமாக இருக்க விரும்புகிறாங்க. தெரியுமா? ஏன் சில பெண்கள் வீட்டுக்காரனை கையில் பிடிச்சே போகிறாங்க? ஏன் ஓடி போயிடுவாருனா? ஏன்னா அவன்கிட்ட வந்தவங்க அந்த நெருக்கம் வேணுங்கிறதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். திரும்பி வாசிப்போம் 24. இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தின தெய்வீகமான முறைங்க. இந்த முறைக்குள்ள நீங்கள் வாழ்கிறீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஃபெயிலியருக்கோ பிரச்சனைக்கோ டிவோர்ஸுக்கு இடமே இருக்காது. 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த இசைந்திருப்பான்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? இருக்குல்லங்க. இதை கொடுத்து கிரேக்க மொழியில் சொல்லும் இசைந்திருப்பான்னா பசா போட்டு ஒட்டி இருப்பான்னு அர்த்தம். இதில் எபிரேய மொழியில் ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த இசைந்திருப்பான்ங்கிற வார்த்தை figuratively to catch by pursuit, அதாவது தொடர்ந்து போகிறதுனால அவளை பின்தொடர்கிறவனா இருப்பான். ஒரு ஆண் என்பவன் பெண்ணை பின்தொடர்வனா இருப்பாங்க. கவனிச்சிட்டே வாங்க. பொதுவாக நம்முடைய கலாச்சாரத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி பின்தொடருவாங்க. எங்கெல்லாம் போகிறோமோ பின்னாடியே நிற்பாங்க. பார்த்தோன்னா திரும்பிடுவாங்க. இப்படி இதே உலகத்தில் இதே பெரிய காரியத்தை சிந்திச்சு வந்த மாதிரி திரும்பிடுவாங்க. பின்தொடர் எங்கே போனாலும் பின்னாடி போவாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு எழுதியிருக்கான். இப்போ எழுதிக்கணும்னா என்னுடைய பிரச்சனை எழுதியிருக்கேன். அதில் கூப்பிடும் போதெல்லாம் என் பிரச்சனை கூப்பிடுதுண்டு. அப்போ முன்னாடி ஃபாலோ பண்ணான், இப்போ என்ன செய்யலை. ஆனால் பைபிள் சொல்கிறது வேறு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர்கள் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான்னா மனைவியை ஃபாலோ பண்ணுவான். எல்லா சூழ்நிலையிலையும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுறானா இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு கணவன் மனைவியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவனாக இருப்பான். அப்போ ஃபாலோ பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் அவன் ஃபாலோ பண்ணக்கூடிய இதில் நீங்கள் இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்லிம்மாக இருப்பீங்க, உடம்பை கண்ட்ரோல் பண்ணணும், கொஞ்சம் பர்சனாலிட்டியே மெயின்டைன் பண்ணணும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் இத்து போன நைட்டியோடையே அவனுக்கு முன்னாடி தெரியக்கூடாது. ஏன்னா அவன் உங்களை ஃபாலோ பண்ணணும்.
அவன் டக்குன்னு திரும்பிடுவான். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு மூடு வந்தால் கூட ஏன் அவனுக்கு ஃபாலோ பண்ண மாட்டான். உங்களோட பக்கத்தில் வரும்போது துர்நாற்றம் அடிக்கக்கூடாது, அவனுக்கு சென்ட்டு வாசம் அடிக்கணும். அப்புறம் எப்படி உங்களை ஃபாலோ பண்ணுவான்? புரியுதா? சில சொல்லுவாங்க அந்த முகரைக்கு இந்த முகரை, அவன் கொஞ்ச நாள் வேற முகரை தேடிடுவான். பார்த்துங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அவன் உங்களை ஃபாலோ பண்ணணும்னா உங்களை தொடர்ந்து அவனுக்கு முன்பாக அட்ராக்டாக வச்சுருக்கணும். இதெல்லாம் பைபிள் பிரின்சிபலுங்க. பங்குற மாதிரி இருந்தால் நைட்டு நடுராத்தில் எழுந்திரிச்சானா பயந்துருவான், ஐயோ பேயின்றுவான். காலையில் எழுந்திரிச்சு அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முகத்தை கொத்த அழகு பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டு என்னங்கன்னு சொன்ன பக்கத்தில் ஒன்று அவன் தொடரக்கூடிய இதில் இருக்கணுங்க. நிறைய பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தங்களை கவனிக்கிறதே கிடையாதுங்க. உடம்பை கவனிக்கிறது கிடையாது, அவங்க எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. உங்களை கவனிங்க, அப்போ தான் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை கவனிப்பார். உங்கள் ஹெல்த்தை கவனிங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை கவனிங்க. வீட்டில் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப் போட்டுருங்க. உங்கள் அழகை யாருங்க ரசிக்கணும்? உங்கள் வீட்டுக்காரன் தாங்க ரசிக்கணும். அப்போ வீட்டில் எப்படி இருக்கணும்? 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு கூட நல்ல நைட்டி எடுங்க, நல்ல சுடிதார் போட்டுக்குங்க. அவன்கிட்ட கேளுங்க. அந்த இத்து போன நைட்டியை வச்சுட்டு அதுலேயும் நிறைய பெண்கள் நைட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல கருப்பாக இருக்கும். ஏன்னா அந்த பாத்திரங்கள் இப்படி உங்களை நல்லா ப்ரெசன்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களை ஃபாலோ பண்ணி வருவார். வாசிப்போம் திரும்பி. ஆதாமும் உன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணியாக இருந்தும் வெக்கப்படாதிருந்தார்கள். ஆதாமும் உன் மனைவியும் நிர்வாணமாக இருந்தார்கள், அவர்கள் வெக்கப்படலை. எந்த ஒரு உறவில் நிர்வாணமாக இருந்து வெக்கப்படக்கூடியது இருந்துச்சுன்னா அந்த உறவு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவு கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறை கிடையாது, நேக்கட்னஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இன்னொரு ஆளோட நேக்கடாக இருக்கும்போது உங்களுக்கு வெக்கமாக இருக்குதுன்னா அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவு கிடையாது. அவங்க 2 பேரும் நேக்கடாக இருந்தாங்க, அவங்களுக்கு வெக்கம் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ஏதோ ஒரு உறவு இன்னைக்கு உலகம் முழுக்க போயிட்டுருக்கு. எந்த இடத்துல அவமானத்தை உணர்கிறோமோ அந்த இடத்துல அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் கிடையாது. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மேரேஜ் சக்ஸஸாக இருக்கிறது காரணம் லவ் கிடையாது, அறிவு. அன்பினால் மட்டும் ஒரு குடும்பம் சக்ஸஸாக இருக்காது, அறிவு தான் முக்கியம். ஃபீலிங் கிடையாது, அறிவு. ஃபீலிங் கொஞ்ச நாளாக மாறிடும். சொல்கிறாங்க இல்லையா, கல்யாணத்தில் வாவுஸ் கொடுக்குறோம் இல்லையா, மரணம் நம்மை பிரிக்கும் வரை, என்னுடைய உணர்ச்சி பிரியும் வரை கிடையாது, மரணம் நம்மை பிரிக்கும் வரை. எல்லா உறவுலையும் பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கும், அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஷர் அழுத்தம் தான் உங்களை உருவாக்குது. எவ்வளோ தூரம் ப்ரெஷர் வருதோ, எவ்வளோ தூரம் அழுத்தம் வருதோ அவ்வளோ தூரம் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். விட்டு போகிறது கிடையாது, அதில் நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கி ஒரு டைமண்ட் இருக்குது, அதாவது பியூர் டைமண்ட். மைண்டை பேசுறதுக்கு டைமண்டில் உருவாக்கிடலான்னா டைமண்ட் உருவாக்க முடியும். இன்றைக்கி மனுஷ சரீரத்தை வச்சு டைமண்டை உருவாக்கிறாங்க, மனித எலும்பை வச்சு கூட. நான் சொல்கிறது ஒரிஜினல் டைமண்ட். இந்த காஸ்ட்லியான டைமண்ட் இருக்கு இல்லையா, அந்த பூமி கீழே மரம் சிதைஞ்சு அது கிறிஸ்டலைஸ்டாக மாறி அது விலையேறப்பட்டதாக மாறுது. அது எத்தனை ப்ரெஷருக்குள்ளே போகுது, அழுத்தத்துக்குள்ளே போகுது, அதன் விளைவாக அது ஒரு வைரமாக மாறுது. கணவன் மனைவி உறவும் அப்படித்தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விட்டு போகாமல் அந்த ப்ரெஷரை தாங்கி ஒருவர் கம்ஃபர்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா ஒரு வைரமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை உருவாகும். ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், குடும்பத்தை எப்படி சக்ஸஸாக முடிக்கிறது. எல்லாருமே பிரச்சனை இருக்குது. இப்போ இது ஆண் வச்சுக்கோங்க, நான் யாரையும் கூட்டு வச்சு சொன்னால் நல்லா இருக்கும், நேராயிரும். இது ஒரு ஆண், இது ஒரு பெண். இப்போ 2 பேரும் பிரச்சனை இருக்குது, 2 பேரும் நேர் பார்க்குறாங்க. 2 பேரும் பிரச்சனை வரும்போது இந்த பெண் இந்த ஆணை குறை சொல்கிறாங்க, ஆண் பெண்ணை குறை சொல்கிறாங்க. இப்படி குறை சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த குடும்பம் சிறப்படையாது.
யாரை ஃபேஸ் பண்ணுறோமோ அவங்கள தான் பெரும்பாலும் குறை சொல்லுவோம். இப்போது வேதத்தில் பார்த்தீங்கன்னா எபேசியர் 6 சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பேசுதா? ஹெல்மெட்டை பற்றி பேசுது, பிரஸ்ட் பிளேட்டை பற்றி, அதாவது மார்க் கவசத்தை குறித்து பேசுகிறது, ஆவியின் பட்டயத்தை குறித்து பேசுகிறது, விசுவாசம் என்ன சீல்டு பற்றி பேசுகிறது. இது முழுக்க முழுக்க என்னென்னா ஃப்ரண்ட்டில் போடுறது, பேக்கில் ஒன்றுமே கிடையாது. பேக் வந்து ஓப்பனாக இருக்கும். இப்போ ஒரு பெண் 2 பேர் இப்படி பார்க்குறாங்க, உங்கள் ரெண்டு சைடும் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுற இதில் இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி இருக்குது, பதிலாக இப்படி இருக்காங்க வச்சுங்களேன். இப்படின்னா முன்னாடி ஆவிக்குரிய பட்டம் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் காரியத்தினால் மூடப்பட்டிருக்காங்க. இப்படி 2 பேர் இருந்தாங்கன்னா பிசாசு உங்கள் மனைவியை தாக்க வரும்பொழுது முதல்ல உங்களை தாக்கணும், உங்களை கணவனை தாக்கும்போது உங்களை தாக்கணும். அப்போ இங்கே இடமே இல்லை. 2 பேரும் இணைந்து ஒருவருக்கொரு யுத்தம் பண்ணாமல் ஒருவருக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுறாங்க வச்சுங்களேன், இங்கே பிரச்சனைக்கு இடம் இருக்காது. அந்த இடத்துல சக்ஸஸாக இருப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் கணவனை குறை சொல்ல மாட்டோம், மனைவியை குறை சொல்ல மாட்டோம். இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை வந்தால் முதல்ல யாரை குறை சொல்கிறாங்க? கணவனை குறை சொல்லுவாங்க, மனைவியை குறை சொல்லுவாங்க. நீ சரியில்லை, நான் சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நான் சரியில்லை. இப்படி ஒருத்தர் குறை பண்ணாமல் உங்களுக்கு எதிராக வருகிற பிசாசின் காரியங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. உள்ள இதுக்குள்ளே எதுவுமே உள்ள விடாதீங்க. இருந்தீங்கன்னா இங்கிட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே கணவன் மனைவிக்கு அரணாக இருப்பான், மனைவி கணவனுக்கு அரணாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் சக்ஸஸாக இருக்கும். எவ்வளவு ப்ரெஷர் வந்தாலும் ப்ரெஷரை நீங்கள் உடஞ்சி போக மாட்டீங்க, நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள். இது தேவன் ஏற்படுத்த தெய்வீகமான ஒழுங்குங்க. அந்த மெத்தட்லேயே போங்க. பிரச்சனை வருதா யார்கிட்டையும் கவுன்சிலிங் போகாதீங்க. இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் கல்யாணம் பண்ணிட்டேன், கோர்ட்டை தீர்க்க முடியாது, பைபிளுக்கு தான் வரணும். நீங்கள் அதுதான் ஆத்தரைஸ்டு டீலர். கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணலைன்னா ஞானமாக கல்யாணம் பண்ணுங்க. உங்களை போல் விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணையும் ஆணையை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். நம்ம சொல்கிறத இணங்கக்கூடிய இடமா இருக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமா இருக்கணும். இப்போ நீங்கள் தசமாக கொடுக்க விரும்புங்க, தசமாக கொடுக்க விரும்ப மாட்டாங்கன்னா அங்கேயே பிரச்சனை வரும். ஏன்னா டாக்டரினல் பிரச்சனை. நம்ம விசுவாசிக்கிற வேற அவங்க எடுத்தோடனே பிரச்சனையில் போகக்கூடாது. எல்லாமே சரியாக இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து சிறப்படையும். அதனால் கல்யாணம் பண்ணுகிறது முக்கியம். ஆனால் யாரை கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு ரொம்ப தெரிந்தெடுத்து பண்ணுங்கள். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஆணா பெண்ணாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல் மேரேஜாக இருக்கும். சரிதானே? ஏதாச்சும் உள்ளே போச்சா, பெண்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லலை. பெண்கள் பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம், வீட்லேயும் பெண்கள் பேசலாம். கணவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. எப்படி சொல்லணும்னா, நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும், நான் சொல்கிறேன் ஆனால் முடிவு உங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அது ஞானமுள்ள பெண். சொல்கிறத செய்யுங்க அப்படின்னா நீங்கள் அதிமேதாவின்னு அர்த்தம். ஆலோசனை சொல்லுங்கள், டிசிஷன் மேக்கராக இருக்காதீங்க, அவரை டிசிஷன் எடுக்க வைங்க, அவரை சிந்திக்க வைங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பெண்கள் உடனே டிசிஷன் எடுக்க நினைப்பாங்க, ஆண்கள் அப்படி கிடையாது. ஆண்களுடைய மெயின் காரியம் அந்த பிரெயினில் அவனுங்க ஆணுடைய முதல் காரியம் முதல்ல சிந்திக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் அலசி சிந்திச்சு முடிவெடுக்கணும். அவர் சிந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகும். பெண் என்பவள் உடனே அவங்களுக்கு உணர்ச்சி அதிகமாக இருக்கும். அறிவில்லைன்னு சொல்லலைங்க, அந்த பார்ட்டு மேலே தூக்கி நிற்கும். எல்லாருக்கும் இருக்குது, அந்த உணர்ச்சி பார்ட்டு கூட நிற்கும். ஒரு பரிதாபப்படுறது ஆணா பெண்ணா? பெண்ணு தான். ஏமாந்து போகிறது ஆணா பெண்ணா? ஏன்? அந்த நேச்சரை டாமினேட் பண்ணும். அதனால் சொல்லுங்கள், ஆலோசனையாக சொல்லுங்கள். நீங்கள் தான் தலைவர், நீங்கள் கத்தட்ட கேட்டுட்டு நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஹானர் பண்ணுறீங்க. அதே மாதிரி மனைவி சொன்னானே கேட்கணும். பைபிள் சொல்லுதுங்க. சரி, ஆபிரகாம் சாராளுடைய பேச்சை கேட்டான். ஆனால் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா வேதம் அப்படி சொல்லுதுன்னு இருக்கு. சில நேரத்தில் மனைவி சொல்கிறது வேதம் சொல்கிற மாதிரியே இருக்கும், சில நேரத்தில் தான். அதனால தான் சில நேரம் சொன்னேன். அதனால தான் மனைவி வார்த்தையில் இணைஞ்ச மனைவியாக இருக்கணும். அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தீங்கன்னா அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கும். இதில் நீ மேலானவன் கீழானவன் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல். ஒரு ஃபங்க்ஷன் ஆவதற்காக
ஒரு அத்தாரிட்டி. இப்போ எனக்கு உங்கள் மேலே ஒரு அத்தாரிட்டி இருக்குது. நான் உங்களை காட்டில் மேலானவனா கிடையாது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அடிப்படையில் ஒரு காரியம் செயல்படுவதற்கு என்பது அத்தாரிட்டி இருக்குது. புரியுதா? ஜோமனும் பிதாவே நமக்கு நன்றி, சோதரிக்கிறோம், மிக கனப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, உபகாரங்களுக்காக நன்றி. நாம் மயப்படட்டும், உயர்த்தப்பட்டிருக்கட்டும். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். திருமணத்தை குறித்த காரியங்களை இன்னும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமுள்ள மலக்கங்களை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ, அதிகாரத்தை கனப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை வாழ வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நல்ல சூழ்நிலைகளை வளர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கணவன், மனைவி, அப்பா, அம்மா, கீழ்ப்படியக்கூடிய அப்பா, கீழ்ப்படியக்கூடிய மனைவி, கீழ்ப்படியக்கூடிய அம்மா, இந்த சூழ்நிலைகளை வாழ்ந்து கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக, சகல நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகள் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் ஏற்படுத்தின தெய்வீகமான ஒழுங்கில் குடும்பம் அமைக்கப்படட்டும், குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமணம் என்பது உடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. இந்த விலையேறப்பட்ட பந்தத்தை மதித்து மரியாதையோடு வாழ உதவி செய்வீராக. கனமும் மகிமையும் துதி உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களை கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, சகல நிறைவோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.